சரி, நான் சத்தமாக பேசுறேன். இன்னைக்கு நவராத்திரியை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்குவோம். நவராத்திரினா என்னன்னு எப்போதும் நவராத்திரியை வந்து நம்ம பார்த்துட்டு போனாக்கா பூஜைகள் வழியா அப்புறம் அதை பற்றி தத்துவங்கள் நவராத்திரி தத்துவங்களை பற்றி பேசியிருப்போம், இதை பற்றி பேசியிருப்போம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் விசித்திரம் ஒரு இன்னொரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு பரிமாணத்துலேருந்து அதை பார்த்தா அதுக்கு கொஞ்சம் ஆழமாக புரியும். நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சமயத்தில் வந்து ஞானம் கலையும் வரும். ஞானம் கலையும்னா என்ன? அதான் ஞானம்னாக்கா அது தெரியும். ஞானம்னாக்கா நாலேஜ், சயின்ஸ், விஞ்ஞானம் சொல்லலாம். கலைனா என்னது? கலைனா என்ன தெரியுமா? ஸோ கலைனா வந்து ஆர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் நாலேஜ். அது தினசரி வாழ்க்கையில் அதை செயல்படணும்னா அதுக்கு பேர் ஆர்ட்ஸ். அப்போ வாழ்க்கையில் ரெண்டும் வேணும்ல, நாலேஜும் வேணும், ஆர்ட்ஸும் வேணும். இப்போ நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலாச்சாரத்தில், அதாவது இந்தியர்கள் கலாச்சாரத்தில், முக்கியமாக தென்னிந்தியர்களோட கலாச்சாரத்தில் ஆர்ட்ஸ் ஆஃப் லிவிங் தெரியும், வாழும் கலை தெரியும். ஆனால் அதோட விஞ்ஞானம் தெரியாது, அதோட ஞானம் தெரியாது. அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ரொம்ப பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. மேல் நாட்டுகளில், அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்டில் விஞ்ஞானம் தெரியும், ஆனால் கலையை தெரியாது. அதாவது அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஞ்ஞானத்தை தினசரி அவங்க வாழ்க்கையில் எப்படி செயல்படுறது தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தாங்க, தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஞானம் வந்துருச்சு, ஞானம் தெரியும், தண்ணி வந்து ஒரு நாளைக்கு இப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம இந்தியர்களை தவிர்த்து மற்ற எந்த கலாச்சாரமும் எப்படி தண்ணி குடிக்கணும்னு தெரியல. தினசரி வாழ்க்கையில எப்படி அந்த நாலேஜை தெரிஞ்சுக்கிட்ட அந்த உண்மையை சத்தியத்தை எப்படி தினசரி வாழ்க்கையை கொண்டு வரது தெரியாம இன்னைக்கு தெரியல. தண்ணி எப்படி குடிக்கணும்னாக்கா ஒரு நேரத்துக்கு தான் வயிற்றுக்கு மேல தண்ணி குடிக்கவே கூடாது. அப்ப முன்னோராடி சித்தர்கள், யோகிகள், ரிஷிமார்கள் என்ன குடிச்சாங்கன்னா நம்ம வயிற்றோட காலை யோகா ஒரு டம்ளர் காசு வீட்டுலாம் பார்த்தீங்களா, நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் டம்ளர் தான் இருக்கும். ஆனால் நீங்க மற்ற கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குடிக்கிற அந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 700 விதமான கிளாஸஸ் இருக்கும். அப்புறம் அவங்க தெரியாது இவ்வளோ கிளாஸ் குடிக்கணுமோ, அவ்வளோ கிளாஸ் குடிக்கணுமோ, அவ்வளோ தெரியாது. ஆனால் நமக்கு தான் அந்த காலம் தெரியும் எவ்வளோ குடிக்கணும். ஒரு நேரத்துக்கு ஒரு டம்ளர் தான் வயிற்றுக்கு மேலே குடிக்கவே கூடாது. ரெண்டாவது, எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா குடிக்கணும். 8 கிளாஸ் தண்ணி 7 கிளாஸ் தண்ணின்னு சொன்னால் எப்படி குடிப்பாங்க? காலையில் அடிச்சுடுவாங்க, பாத்திரம் வச்சு வயல இப்படி குடிச்சுடுவாங்க. மரத்து வரலாம் 8 மணி நேரத்துக்கு ஞாபகம் வரைக்கும் தண்ணி 8 கிளாஸ் குடிக்கணும் மட்டும் திருப்பி மீறி குடிப்பாங்க. வேலையே செய்யாத தண்ணி குடிச்சது. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு டம்ளர் குடிச்சாதான் அதுக்கு பேர் தான் கலை. அதே 8 கிளாஸ் தண்ணியை 4 மணி நேரத்துக்கு ஒருக்காவோ 5 மணி நேரத்துக்கு ஒருக்காவோ குடிச்சா அதுக்கு பேர் கலை. தண்ணி எவ்வளவு வேணும் தெரிஞ்சு போச்சு, ஆனால் எப்படி எவ்வளவு நேரத்துக்கு குடிக்கணும் தெரியல, அதான் கலை. சிக்கல பாத்தீங்களா? இப்போ உலகமே நாகரிகம்னு சொல்லிக்குது, ஆனா தண்ணி இன்னும் எப்படி குடிக்கணும்னு தெரியல. தண்ணியோட ரகசியம் தெரிஞ்சிருச்சு, விஞ்ஞானம் தெரிஞ்சிருச்சு, ஆனா அதை எப்படி உடம்புக்குள்ள செலுத்துறதுன்னு தெரியல, எப்படி உடம்புக்குள்ள கொண்டு போறதுன்னு தெரியல. இதான் இப்ப நம்ம கலாச்சாரத்துல தென்னிந்திய கலாச்சாரத்துல எல்லாமே தெரியும், எல்லா கலையும் தெரியும், ஆனா அதுக்குள்ள ஞானங்கள்லாம் மறந்து போச்சு. அதே மாதிரி நவராத்திரிக்குள்ள உள்ள கலைகள்லாம் தெரியுது. எப்படி நவராத்திரி செய்யணும், எப்படி பூஜை பண்ணணும், எப்படி இந்த தாந்திரிக வழிபாடு செய்யணும், இதெல்லாம் தெரியுது. ஆனா அதுக்குள்ள உள்ள நாலேஜ் தெரியல, அதுக்குள்ள உள்ள விஞ்ஞானம் தெரியும். ஆமாவா? எல்லாரும் தெரியும். நவராத்திரினா வருஷத்துக்கு 9 நாள் நவராத்திரி வரும். அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை வருஷத்துக்கு 2 தடவை நவராத்திரி வரும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் வருஷத்துக்கு 2 தடவை நவராத்திரி வரும்னு? கை தூக்கமா? எத்தனை பேருக்கு தெரியும் வருஷத்துக்கு 2 தடவை நவராத்திரி வரும்னு? யாரும் இல்லை. ஒரு நாள் கேட்கலாம், வருஷத்துக்கு 2 தடவை நவராத்திரி வரும். சரி, இந்த நவராத்திரினா என்ன? இதுக்குள்ள உள்ள இந்த நவராத்திரி வழிபாடுன்றது ஒரு கலை. நம்ம முன்னோர்களாகிய இந்த சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கலை. ஆனா அந்த கலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஞ்ஞான ரகசியம் என்ன, அதுதான் நம்ம
முக்கியமான விஷயம் தானே. நம்ம என்ன செய்யறோம்ன்றது முக்கியம். அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு செஞ்சா அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அதோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக சேரும். இப்போ என்னால் வந்து ஒரு எலி ஒளி இருக்கு, இல்லை ஒரு பாச ஒளி இருக்கு, நான் தெரியாததான் இருப்பேன், எனக்கு தெரியல, நான் போய் உட்காந்துருப்பேன். ஆனால் தெரிஞ்சாக்க எப்படி ரியாக்ட் இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நவராத்திரிக்கு வருவாங்க, போவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இதோட ரகசியம் தெரிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, வேற மாதிரி அவங்க மனநிலையை வந்து டியூன் பண்ணிக்குவாங்க. இப்போ என்ன விஷயம்னாக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீசக பாட்டு கேட்க போறீங்க. இந்த டீசக ரேடியோ பார்க்க பாட்டு பாடணும், டீசக சேனல் கிடைக்கும். ஆனால் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ரேடியோ பார்க்க பாட்டு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன சொல்றீங்க, டியூன் பண்ணணும்னு சொல்றீங்களா? டியூன் பண்ணால் பாட்டு பிடிக்கும். இங்கே என்ன சக்தி வேணாலும் கொடுக்கலாம், உங்கள் ரேடியோ டியூன் பண்ணுற வரைக்கும் அது பாட்டு பாடாது. ரேடியோ ஆனாக இருக்கு, ஆனால் டியூன் பண்ணால் பாட்டு பாடாதுல்ல. ஆமாம் வர அதே மாதிரி இன்னைக்கு நவராத்திரி நடக்கும்னா அந்த நவராத்திரி அன்னைக்கு இந்த சக்தியாலெல்லாம் வந்து பூமியில வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கொட்டுற சக்தியை நீங்க எடுக்கணும்னாக்கா உங்க உடம்பை டியூன் பண்ணணும். டியூன் பண்ணாத வரைக்கும் சக்தி கொட்டாக்கா உங்க உடம்புல வராது. புரியுதா சொல்றேன்? நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நவராத்திரி வழிபாடு செய்யறாங்க, ஆனா அவங்க டியூன் பண்ணாம செய்யறாங்க. நிறைய பேர் ரேடியோ வச்சிருக்காங்க, டியூன் பண்ணாம பாட்டு வரல பாட்டுலாம் சொல்றாங்க. நவராத்திரி செஞ்சு வருஷம் செஞ்சுட்டு இருக்கா, என் வாழ்க்கை மாறலன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னாக்கா அவங்க டியூன் பண்ணலன்னு அர்த்தம். டியூன் பண்றது நிறைய வழிகள் இருக்கு. நவராத்திரி ரிச்சுவல், மந்திரங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் டியூனிங் தான். அது அந்த டியூனிங் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்றீங்க அப்பதான் பொகை கிடைக்கும், நிறைய கிடைக்கும். ஓகே, நவராத்திரியில வந்து 9 ராத்திரி சொல்றாங்கல்ல, இந்த சக்திகள் வழிபாடுலாம் எப்ப நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் போகும். ஆமாவா? ஆடி மாசத்துல எப்போ வரைக்கும் வரும் அந்த சக்திகள் வழிபாடு? மார்கழி மாசத்துல இருந்து ஆடி மாசத்துல ஆரம்பிச்சு மார்கழி மாசம் வரைக்கும் சக்தி வழிபாடாவே இருக்கும். ஏன் ஆடி மாசம் மார்கழி மாசம் வரை சக்தி வழிபாடு வருது? ஏன்னா தெய்வங்கள்லாம் தூங்கிருப்பாங்க. 6 மாசத்துக்கு, அதாவது நம்மளுக்கு ஒரு வருஷம்னாக்கா தெய்வங்களுக்கு ஒரு நாள். நம்ம ஒரு நாள்ல வந்து பாதி நாள் முடிச்சிருக்கோம், பாதி நாள் தூங்குறோம்ல. அதே மாதிரி தெய்வங்களும் பாதி நாள் தூங்குவாங்க, பாதி நாள் முடிச்சிருப்பாங்க. அப்ப தெய்வங்கள் முடிச்சிருக்க காலம் 6 மாசம், இன்னும் 6 மாசத்துக்கு தூங்குவாங்க. தெய்வங்கள்லாம் தூங்க போயிட்டாங்கனாக்கா நம்ம யாரை பார்த்துக்கிறது? நம்ம பூமியை பார்த்துக்கிறதுக்கு சில சக்திகள் தேவை. ஏன் தேவைனாக்கா, நம்ம நினைச்சோம் இந்த பூமி மாதிரி தான் இருக்கு, இந்த சூரிய குடும்பம் மாதிரி தான் இருக்கு. இந்த சூரிய குடும்பம் மாதிரி கோடான கூடிய சூரிய குடும்பம் இருக்கு. இந்த மாதிரியான உயிரினங்கள் நம்ம இடத்துல வாழ்ந்துருக்கு. நம்மளோட அறிவு மேற்கொண்டவங்கலாம் இருக்காங்க. இந்த பூமியை ஆள வருவாங்க. அவங்கள ஆள வரவங்க தப்பா ஆள வந்தாங்கன்னாக்கா அவங்க தடுக்கிறதுக்காக வந்து ஓரையை போட சொல்லுவாங்க. அதுக்காக தெய்வங்கள்லாம் என்ன சொன்னா 6 மாசம் அவங்களே நல்லா பாதுகாத்து இருப்பாங்க. 6 மாசம் முன்னாலே அவங்க தூங்க போயிடுவாங்க, தூங்கி ஏமாவாங்க. அப்பதான் இந்த சக்திகள்லாம் வருவாங்க. தெய்வங்கள் காத்த இந்த பூமியை சக்திகள் காக்க வருவாங்க. அதுதான் ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்கு சக்திகள் எல்லாம் வரவேற்பாங்க. சக்தி வரணும்னாக்க நீங்க வரவேற்கணும், நீங்க டியூன் பண்ணணும் இந்த பூமியை. அதுதான் எல்லாம் சக்திகள் வேலை செய்வாங்க. அப்போ அந்த ஆடி மாசத்துலேருந்து மார்கழி மாசம் வரைக்கும் சக்திகள் தான் இந்த பூமியை இந்த அந்நியர்கள் சேர்த்து நம்ம பாதுகாத்துருக்காங்க. இந்த அந்நியர்கள் வந்து நீங்க எலியன் சொல்லலாம், எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணிக்கலாம். எலியன்லாம் சொல்றாங்கல்ல, எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க மாதிரி அந்நியர்கள் மற்றவங்க இந்த பூமி அழகா இருக்கு, இந்த பூமியில் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை நம்மகிட்டே எடுக்க வரும். எடுக்கிறா நேராக சண்டை போட்டுக்க மாட்டாங்க, உங்க டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை போயிட்டு மாற்றுவாங்க. ஓகே, இப்போ இந்த 6 மாசம் நம்ம என்ன செய்வோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று அம்மன் அதாவது சக்தியோட வழிபாடு இருக்கும், இன்னொரு வழிபாடு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 6 மாசம் ஆடி மாசத்துலேருந்து மார்கழி மாசம் சக்தி வழிபாடும் செய்வாங்க, முருகன் வழிபாடும் செய்வாங்க. இந்த முருகன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சக்தியோட அம்சம்னு சொல்லுவாங்க. இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு இந்த 6 மாசம் முருகனும் அம்மாவோட இருக்காரு. சரி, நம்ம இந்த முதல்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், அந்த விஷயத்தோட பூர்வீகம் தெரியணும், ஹிஸ்டரி தெரியணும். அது எப்போ ஆரம்பிச்சு, யார் ஆரம்பிச்சா, யார் ஆரம்பிச்சாங்க. 2வது அதோட நோக்கம் என்னன்னு தெரியும். 3வது அது எங்க நோக்கி செல்லுது, அதோட இலக்கு எங்க, அதோட டெஸ்டினேஷன் எங்க, அது தெரியும். இது 3 தான். எங்க ஆர்கனைஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்க டெஸ்டினி இருக்கு, அது எங்க நோக்கி போயிருக்கு. இந்த 3 தெரிஞ்சாக்க அந்த காரியத்தோட
விஷயம் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த நவராத்திரியோட பூஜை வழிபாடுகள், நவராத்திரியோட விசேஷம் என்ன, நவராத்திரி என்னதுக்காக செய்யறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணுதான், நம்ம உடம்புக்குள்ள உள்ள சக்திகளெல்லாம் எழுப்புறதுக்காக. நம்ம உடம்புக்குள்ள குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குண்டலினி சக்தி எங்க இருக்கோம்னாக்கா மூலாதார சக்கரான்ற அந்த இடத்துல இந்த சக்தி அடைஞ்சிருக்கு. அந்த சக்தியை யார் பாதுகாத்து இருப்பானாக்கா பிள்ளையார் கணேசர் அவர் தாக்கு இருப்பார். பார்த்துருக்கீங்களா? நீங்க புராண கதைகளை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா தூக்க போவாங்க, அந்த வீட்டை அப்படி யார் பாதுகாத்து இருப்பாங்க? கணேசன் பாதுகாத்து பண்ணுவாங்கல்ல. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மூலாதார சக்கரால இந்த சக்தி இருப்பாங்க குண்டலினியா. இந்த குண்டலினி சக்தி அங்கே அதை பாதுகாப்பு யாராக்க இந்த கணேசா. இந்த சக்தியை கணேசாக்கு பெற்று இந்த முழு தண்டு வழியா கொண்டாந்து இந்த உச்சத்தலையை பண்றதுக்காக தான் வந்து நம்மளோட வேலை. மனிதர்களாக எதுக்காக போடணும்னாக்கா இந்த சக்தியை இங்கே கொண்டாந்து சேர்க்கறதுக்கு தான் நம்மளோட வந்துடும். இந்த சக்தி எப்படி வர்றாங்க? இந்த 9 சக்கரங்கள் வழியா மேலே இருக்கும். இந்த 9 சக்கரத்துக்கும் நிறைய மந்திரங்கள் நவக்கரிகள் சொல்லுவாங்க. ஸ்ரீ மாயம் கௌம் கிரீம் மாம் மாம் சாம் கிளீம் அப்படின்னு ஒரு நவக்கரி மந்திரம் சொல்லுவாங்க. நவக்கரினாக்கா 9 மந்திரம். அந்த மந்திரம் சொன்னாங்க இந்த சக்தியை எழுப்பி மேலே வந்துருவாங்க. இந்த சக்தி வந்து சிவனோட சேர்ந்தாங்கனாக்கா அப்பதான் நீங்க பிறந்த நோக்கத்தை தர முடியும். எதுக்காக வந்தீங்களோ அதை தர முடியும். இந்த சக்திக்கு வந்து மேல உச்சத்துல சிவன் கூட சேராத வரைக்கும் நம்ம முழுமையாயிடும். அப்படி வந்து சேர்ந்தா என்ன நடக்கும் அதை மட்டும் தெரியும். இந்த சக்தியை வந்து மேல வந்து சேர்த்துட்டீங்கன்னாக்கா இந்த பூர்வத்துக்கு மத்தியில இந்த மூளைக்கு நடு மூளையில நீங்க ஒரு கிளைண்ட் இருக்கு, ஒரு சுரப்பி இருக்கு. இந்த சுரப்பிக்கு பேரு என்ன வச்சுக்காங்கன்னா ஆனந்த சுரப்பின்னு வச்சுக்காங்க. கேள்விப்பட்டீங்களா ஆனந்த சுரப்பிட்டு? இந்த ஆனந்த சுரப்பியை சுரக்க வைக்கணும். இதான் நம்ம நோக்கம். இந்த ஆனந்த சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆனந்தமய கோஷம்னு ஒரு உடம்பு உருவாகும். இந்த ஆனந்தமய கோஷம்னு ஒரு உடம்பு உருவாச்சுனாக்கா நீங்க என்ன நிலைக்கு வந்தீங்கன்னா சாதா நிலைக்கு வந்துருவீங்க. உங்களுக்கு இறப்பு இருக்கு. இந்த பூமிக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க? பிறந்தா எதுக்காக பிறந்தா சாவுக்காக பிறந்தோம் வைக்கிறாங்க. போன் டு டைம் பண்றாங்க, பச்சை கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ பிறக்கிறதே என்ன இறக்குறது தான். அந்த பிறப்புக்கு இறக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணி அனுபவிச்சிருப்போம். இந்த பிறந்த நோக்கம் என்னன்னாக்கா இந்த உடம்ப, இந்த எலும்பு தசையா இருக்கக்கூடிய உடம்ப ஒளி உடம்பா மாற்றணும். ஒளி உடம்பா மாற்றினா உங்களுக்கு அழிவு வராது, சாவு வராது, இறப்பு வராது, உடம்புக்கு இறப்பு வராது. இதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா அந்த அழியாத உடம்பா மாற்றணும்னாக்கா இந்த ஆனந்த சுரப்பியை சுரக்க வைக்கணும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா சமாதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனாக்கா அவங்க என்ன செய்யணும்? எரிக்கணும். பார்ப்போம்னாக்க குறைக்கக்கூடாது. குறைக்கிற கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் இல்லை. ஆனால் நிறைய பேர் குறைச்சிருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனாக்கா அவங்க எரிக்கணும். ஆனால் ஒருத்தவங்க இறக்கிறதுக்கு முன்னே இந்த சாகாவரம் பெற்று அவங்க உடம்ப வந்து இந்த ஒளி உடம்ப மாற்றிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு தான் சமாதி குறைச்சி சமாதி இருக்குவாங்க. அந்த சமாதிக்கு கோயில் கட்டுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அப்ப யார் இந்த உடம்ப ஒளி உடம்ப மாத்திட்டாரோ இந்த உடம்பு கோயிலுக்கு சமமா மாறிடும். அப்ப அந்த உள்ளுக்கு இருக்கிற ஆத்மா வந்து கடவுளுக்கு சமமா மாறிடும். அப்ப அந்த உடம்ப ஒரு சமாதி இருக்கு. அதுக்கு மேல இந்தியாவில போய் தென்னிந்தியாவில போயிட்டு பழமையான கோயில்களுக்கு போனீங்கன்னாக்கா அந்த மூலஸ்தானத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு படி ஏறணும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சமாதி இருக்கும் இருந்தாங்க. அப்ப நம்ம அந்த நோக்கம் என்ன? அந்த புறப்பட்ட நோக்கம்னா இறக்கிறதுக்காக இல்லை. அந்த நோக்கம் என்ன? இங்க அனுபவிச்சு போட்டுக்காக இல்லை. இறந்து போனோம், பிறந்தா இறக்குதா, பாப்பா இறக்கணும். பிறக்கிறது எதுக்காகத்தான் இந்த உடம்பு ஒளி உடம்பா மாற்றி தெய்வ நிலையை பெற்று இந்த பூலோகத்திலேருந்து தெய்வலோகத்துக்கு போறதுக்கு தயாராகிறதுக்காக வந்துடும். கிங்டம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கிங்டம்னாக்கா 4 விதமான கிங்டம் இருக்கு. ஒன்று பிளான் கிங்டம் வாங்க, அதாவது செடி மாறக்கூடிய வந்து முதல் பிறப்போம் பூமியில. அப்புறம் கொஞ்சமா இன்னொரு பரிமாணத்துக்கு போய் என்னவா பிறப்போம்னாக்கா மிருகமா பிறப்போம், அனிமல் கிங்டம் போய் பிறப்போம். அடுத்த இன்னொரு பரிமாணத்துக்கு போய் என்னவா பிறப்போம்னாக்கா மனிதர்களா வந்து பிறப்போம், இந்த ஹியூமன் கிங்டம் வந்து பிறப்போம். இன்னும் அடுத்த பரிமாணம் எங்க போய் சேர்ப்போம்னாக்கா நம்ம என்ஜினியரிங் கிங்டம் பிறப்போம். அப்புறம் தேவலோகத்துக்கு போய் பிறப்போம். அப்ப தேவலோகம் வந்து மாநகரம் சொல்லுவாங்க. இந்த மாநகரம் திறக்கணும்னாக்கா நம்ம முதல்ல இந்த ஒளி உடம்பை திறணும். இந்த ஒளி உடம்பை திறக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினி வழிபாடு, சக்தி வழிபாடு, இந்த நவராத்திரி. ஓரளவு புரிஞ்சிச்சுல? சக்தி வழிபாடே என்னன்னாக்கா எல்லாத்துக்குள்ளேயும் குண்டலினி சக்தி இருக்கு. பிள்ளையார் பாதுகாப்பா வச்சிருக்காரு.
அவர்கிட்ட பெறணும்னாக்கா நீங்க முறையான மூச்சு பயிற்சி எடுக்கணும். மூச்சு பயிற்சி எடுத்துட்டீங்கன்னாக்கா அவரு அதை சக்தியை திறந்து விட்டுறாரு. அந்த சக்தி திறந்தோட முதுவலியா எழுப்பி வரும். இந்த முதுவலியா எழுப்பி வந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சர்பன் பவர். சர்ப்பத்தோட சர்ப்பம் போல அது சக்தி எழுப்பி மேல வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முருகன் வாங்க. முருகன் சொல்றீங்களா, முருகன் வாங்க. அந்த மாதிரி மேலே ஏற்றி வந்துச்சுனாக்கா சிவனோட ஐக்கியமாயிடுவாங்க. சிவத்தோட ஐக்கியமானாக்கா இந்த ஆனந்த சுரப்பி 9 விதமான அமிர்தத்தை சுரக்கும். இந்த 9 விதமான அமிர்தத்தை சுரக்கினாக்கா என்ன நடக்கும்னாக்கா உங்க உடம்பு காயக்காலத்து நிலையை விட்டு அழியா உடம்பாகி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ஒரு 30 விழுக்காடு ஒளியா இருக்கு. இறந்துட்டாக்க இருக்காயிரம் பார்த்தீங்களா, ஒளி ஒளி இல்லைன்னு அர்த்தம். ஆனா உயிரோட இருக்கிறது ஒரு 20-30 விழுக்காடு ஒளி இருக்கு. ஆனா இந்த ஒளி இன்னும் ஒரு 90 விழுக்காடு ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது 20 விழுக்காடு 90 விழுக்காடு ஒளியும் 10 விழுக்காடு சதயம் எழுப்பு வச்சுனாக்கா அப்ப நீங்க சாதாரண கட்டிட்டீங்களா. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எப்படி அடையிறதுன்னு தெரியல. இப்ப இந்த இதை வந்து இந்த நம்ம வாழ்ற காலம் வந்து என்ன சொல்றாங்கன்னா தங்க யுகம்னு சொல்றாங்க. தங்க யுகத்துக்கு எல்லாத்துக்கும் பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு இந்த ஒளி மண்டலத்துக்கு. சரி, இப்ப இதெல்லாம் ஓரளவு கூட்டிட்டீங்க. நவராத்திரி எப்ப நடக்கும்னாக்கா எப்ப தெய்வம்லாம் தூக்கிட்டாங்களோ அப்ப சக்திகள்லாம் பூமியில வந்து பூமியை காப்பாற்ற வராங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சக்திகள் வந்து நம்ம உடம்புக்குள்ள எழுப்ப ஆரம்பிச்சோம்னா அது எழுப்பிட்டாங்க. அவங்க எங்க போய் சேர போறாங்க? இந்த ஆனந்த சுரப்பி கிட்ட போய் சேர போறாங்க. அங்க சேர்ந்தா என்ன நடக்கும்? ஆனந்த சுரப்பின்ற ஒரு சுரப்பி சுரக்கும், ஏற்கனவே சுரக்கும். அந்த ஏற்கனவே சுரந்தா என்ன நடக்கும்? அதுதான் அமிர்தம். இந்த அமிர்தம் வந்துருச்சுனாக்கா உடம்புக்கு இறப்புன்ற ஒரு நிலை வராது. உங்க இசத்துக்கு எவ்வளவு நாள் 1000 வருஷம் வாழ போய் வாழலாம். வாழ்ந்துட்டு செய்யணும் செஞ்சுட்டீங்கன்னாக்கா அடையாளம் அடைச்சிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க தெய்வலோகம் உங்களுக்கு வந்து உங்களை வெல்கம் பண்ணணும். இப்ப நீங்க இந்த தெய்வங்களும் அசுரர்களும் பால் கடல்ல வந்து கரையாம சொல்றீங்களா, அந்த அமிர்தத்தை பத்தோட என்ன நடக்கும்? அவங்க எல்லாமே வந்து கரைவாங்க அந்த மலையில. அந்த மலையை கரைஞ்சோடனே முதல்ல வந்து அந்த சர்ப்பம் வந்து என்ன செய்வோம், வாசுகீந்திர பாம்பு வந்து முதல்ல கஷ்டம் கொடுக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன வரும்? அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை யார் அனுப்புவா? தெய்வங்கள் அனுப்புவாங்க. அது அந்த அப்பதான் என்ன நடக்கும்? அவங்க இறப்புடுங்க சாவதாக பண்றாங்க. அதை இங்க உள்ளதான் அந்த புராண கதையை சொன்னாங்க. அது வெளியே தெய்வத்தை வேற கொஞ்சம் எங்கேயும் நடக்கல. உங்க உடம்புக்குள்ள இந்த மாதிரிலாம் நடக்கும்னா அதை புராண கதையா சொன்னாங்க. அதை இப்ப நம்ம கதைகளாவே ஆர்ட்ஸாவே ஒரு இதாக பார்த்துட்டோம். இப்ப நம்ம விஞ்ஞான மூலமா நம்ம எடுக்கணும். ஏன்னா சும்மா சொன்னாங்க தெரியாது. இது இந்த இந்த அமிர்தம் தான் அந்த அமிர்தமான்னு கேட்டாக்க சொல்ல முடியும். சரி, அப்ப ரெண்டாவது என்ன கேட்டாக்க இந்த அமிர்தத்தை உடம்புல சொன்னாக்க நம்ம உடம்புல ஆனந்த சொரம், அதாவது ஆனந்தமய கோஷம் ஒரு உடம்பு. உங்களுக்கு 5 விதமான உடம்பு தெரியுமா உங்களுக்கு? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விக்னமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம்னா என்ன? அன்னமய கோஷம் அன்னம், சோறு சாப்பிட்டு வளர்த்த அந்த உடம்பு எலும்பு. சோறு சாப்பிட்டா முதல்ல சோறு என்ன ஆகும்? ரசமா மாறும், ரத்தமா மாறும், எலும்பா மாறும். எலும்புக்கு அந்த மேலும் அதான் மாறும். அப்புறம் ஓஜஸா மாறும், அப்புறம் தேஜஸா மாறும். தேஜமய கோஷம் தேஜஸ் தான் ஒளி, கடைசியா ஒளியும். அன்னமய கோஷம் அன்னம் சாப்பிட்டு பார்த்த உடம்பு. பிராணமய கோஷம் மூச்சு சுவாசிக்கிறீங்கள, சுவாசிக்கும் போது அதுக்கு ஒரு உடம்பு வரும். இதுக்கு பேரு பிராணமய கோஷம். மனமய கோஷம் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஒரு உடம்பு வரும். என்ன அலைகள் அந்த என்ன அலைகள் ஒரு உடம்பு உருவாக்கும். இதுக்கு பேரு மனமய கோஷம். என்ன யோசிச்சிருக்காங்க அது மாதிரியே ஆயிடுவாங்க. அது மாதிரி உடம்பு இருக்காங்க அதே தான் இருப்பாங்க, அதை அட்ராக்ட் பண்ணிருப்பாங்க. 4வது உடம்பு என்ன உடம்புனாக்கா இது பேர் விக்னமய கோஷம். விக்னமய கோஷம்னா என்னது? ஞானம் அர்த்தம். என்ன மாதிரி இங்க வரத்துக்கு ஒரு ஞானம் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு உடம்பு இருக்கும். இப்ப இங்க வந்துட்டு போன பிறகு ஒரு ஞானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு உடம்பு உருவாகும். இதுக்கு பேர் விக்னமய கோஷம். யாரு முறையான அன்னமய கோஷமும் பிராணமய கோஷமும் மனமய கோஷமும் விக்னமய கோஷமும் உருவாக்கிட்டாவோ தன்னால 5வது இந்த ஆனந்தமய கோஷம் உருவாகும். இந்த ஆனந்தமய கோஷம் உருவாகணும்னாக்கா ரூல் நம்பர் 1 என்னன்னாக்கா நீங்க வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது. ஆனந்தமய கோஷம் என்ன? ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா. எப்ப சந்தோஷமா இருப்பீங்க? எதுக்குமே பயம் இல்லைன்னா அப்பதான் சந்தோஷமா இருப்பீங்க. எப்ப பயம் வராது? எப்போ பயம் வரனா எப்போ உங்களுக்கு ஞானத்தை கொடுறீங்களோ, ஞானத்தை கொடுத்தா பயம் வராது. இறப்பத்துக்கு எப்போ பயம் வரும்? இறப்புக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அப்பதான் இறப்புக்கு பயம் வரும். இந்த உலகத்தை எல்லா
வருங்காலம் என்ன நடக்கக்கூடாது போகுதுன்னு தெரியாத வரைக்கும் பயம் வரும், தெரிஞ்சாக பயம் இல்லை. அப்ப அறிய ஏதாவது தெரியாத அப்பதான் பயம் வரும். அப்ப திண்ணமய கோஷத்தை உருவாக்கிட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுனாக்கா உங்களுக்கு பயமே வராது. என்னைக்கு பயம் வரலையோ அன்னைக்கு இந்த ஆனந்த சுரபி தோன்றோம். என்னைக்கு ஆனந்த சுரபி தோன்றோ அன்னைக்கு வந்து இந்த ஆனந்தமய கோஷம் உருவாகும். ஆனந்தமய கோஷம் உருவாச்சுனாக்கா உங்களுக்கு சீக்கு வராது, நோய் வராது, உங்களுக்கு தேடி எந்த கஷ்டமும் வராது, உங்களுக்கு தேடி எந்த கெட்ட சக்தியும் வராது, உங்களுக்கு தேடி எந்த கெட்ட மக்களும் வராது, எல்லாமே நல்லதா நடக்கும். மனம் போல எல்லாமே இந்த மனம் இந்த ஆனந்தமய கோஷத்தை தெரிஞ்சுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தவங்க. யாரு இந்த ஆனந்தமய கோஷத்தை பெற்றாங்களோ அவங்க தான் தெய்வ போக. அப்ப எத்தனை பேருக்கு ஆசை ஆனந்தமய கோஷத்தை பெறணும் அப்படின்னு? கண்டிப்பா ஆசை. அதுதான் நோக்கம். நம்மளோட இந்த பூமிக்கு வந்த நோக்கமே என்னன்னாக்கா இந்த பிளான்டிங்கள், அதாவது செடி மரம் கொடியிலேருந்து உருண்டு போற அந்த புழுவுலேருந்து, அப்புறம் மேற்கொண்டு மீன்கள்லேருந்து, பறவைகள்லேருந்து, அப்புறம் மிருகத்திலேருந்து மனிதனுக்கு வந்து காரணமே இருக்காது தான். அடுத்து தேவலோகத்துக்கு போகுது. தேவலோகத்துக்கு போது அன்னமய கோஷம் பண்ணா கொடுக்கும். சரி, இப்ப நம்ம வேலை வந்து இந்த அன்னமய கோஷத்துக்கு உருவாக்கணும். ஞானம் வேணும். இந்த ஞானம் என்ன ஞானம் அதுதான் புரியணும். ஞானமா அப்ப நான் எதாவது தெரிஞ்சுக்கலாம் உடனே வந்து ஆனந்தமய கோஷம் வந்தோமா? ஞானமே ரெண்டு ஞானம் இருக்கு. ஒரு ஞானம் என்ன ஞானம்னாக்கா அதுக்கு பேர் அறிவுவாங்க. இன்னொரு ஞானத்துக்கு பேர் என்னன்னாக்கா அதுக்கு பேர் வந்து பேரறிவுவாங்க. அறிவுக்கும் பேரறிவுக்கும் பேச தெரியுமா? அறிவுனாக்கா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் முறையா சில பாடங்களை கற்றுக்கிட்டு ஞானத்தை பொருளுக்கு பேர் தான் அதுக்கு பேர் அறிவு. அது நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? எவ்வளவு நாள் பிடிக்கும்? ரொம்ப நாள் பிடிக்கும். ஆனா பேரறிவு அப்படி கிடையாது. அறிவுன்றது ரொம்ப நாள் நீங்க படிச்சாலும் கற்றது கையாளு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பேரறிவு அப்படி கிடையாது. பேரறிவுன்றது ஒரே நொடியில எல்லாமே தெரிஞ்சுக்கும். இதுக்கு பேர் பேரறிவு. அறிவு பேர் அறிவுன்றது ஒரு ஆசிரியர் வேணும், ஒரு மாணவர் வேணும், அதுக்கு இடையில ஒரு பாடம் வேணும். ஆனா அந்த பேரறிவுக்கு அதான் கிடையாது. ஆசிரியரும் தேவையில்லை, மாணவரும் தேவையில்லை, இடையில பாடமும் தேவையில்லை. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த எல்லாம் தெரியணும்னாக்கா இந்த சக்தியை வந்து மேல வந்து நிற்பாட்டணும். இந்த ஆனந்த சக்தியை வந்து பாடாக்க எல்லாம் தெரியும். ஒரே நொடியில எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சாக்க உங்களுக்கு பயமே இருக்காது. பயமே இல்லையா மறுகணமே ஆனந்த சக்தி சொல்றா இருக்கும். ஆனந்த சக்தி சொல்ற மறுகணமே இந்த உடம்பு வந்து ஒளி உடம்பு. ஒளி உடம்பாச்சாக்க ஆளுங்க என்ன பார்க்க முடியாது, பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அது உடனே நடக்காது. அது கணக்கா உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல, உங்களுக்கு கர்மங்களுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ என்னமோ அது இருக்கும். அது கணக்கா படிப்படியா நீங்க வரீங்க. உங்களுக்கு ஒளி உடம்பாச்சா எப்படி என்ன யாரும் பிடிக்க முடியாது, என்ன யாரும் பேச முடியாது, படிக்க முடியாது, எப்படி நான் வரப்பண்ணா அதெல்லாம் கேட்டு போயிருவாங்க. அப்படிலாம் இருக்குது. இந்த இப்ப 30 விழுக்காடு ஒளியா இருக்கிற அந்த உடம்பு 40 விழுக்காடு 50 விழுக்காடு கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கும். உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும். சரி, இப்ப நான் சொன்னல, இப்ப உங்கள்கிட்ட வந்து அறிவு வேணுமா உங்களுக்கு, இல்ல பேரறிவு வேணுமா? அப்படி கேட்டா கேட்டீங்க, எனக்கு அறிவு வேணாம், அறிவு எடுக்கிறதுக்கு முன்னால ஆகும், ரொம்ப நாள் படிச்சா அந்த அறிவு வந்து கட்டுறது கையால தான் கொஞ்சம் தான் கட்ட முடியும். பேரறிவு வேணும். ஒரே நடிகை எதுவுமே படிக்காம யாரும் குரு இல்லாம எந்த பணம் எடுக்காம எப்படி பேரறிவு எல்லாத்துக்கும் ஒரு தேவை தெரியும் தானே? இந்த அறிவுக்கும் எத்தனை பேர் வந்து தமிழ் ஸ்கூல் படிச்சு கேட்டுக்கோங்க. தமிழ் ஸ்கூல் படிச்சிருங்க ரொம்ப பரவாயில்ல. மற்றவங்க நினைக்கிறேன் தமிழ் எதுவும் இருக்கிறது, தமிழ் புரியும். ஓகே, இந்த அறிவியம் பேரறிவியம் கொஞ்சம் ஆங்கிலத்தில் கொஞ்சம் வித்தியாசம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சுருவீங்க. இது ரொம்ப கொஞ்சம் கேள்விப்படாத விஷயமா இருக்கும். ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருவீங்க. இந்த பேரறிவு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா அறிவு, பேரறிவு. இந்த பேரறிவு என்ன சொல்லுவாங்கனாக்கா அதுக்கு பேர் வந்து இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. இன்ட்யூஷன் தெரியல, இன்ட்யூஷன் ஃபிளாஷ் சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுவுமே எதை பற்றி தெரியாத ஒரு தோணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்கும். அதுக்கு இன்ட்யூஷன் ஃபிளாஷ் இருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு தோணுச்சு அது கரெக்டாக நடக்கும் பார்க்கணும். ஓகே, இந்த இன்ட்யூஷனோட எதிர்ப்பு தான் வந்து டியூஷன். டியூஷன்னா என்னது? உங்க பிள்ளைங்க டியூஷன் நடந்தீங்களே, டியூஷன் நடந்தா யார் இருப்பா? ஆசிரியர் இருந்தது, உங்க பாடங்கள் இருக்கும். யார் நடந்தீங்க? உங்க பிள்ளைய மாணவர் நடந்தீங்க. இந்த 3 பேர் வந்து அதுக்கு டியூஷனு. இந்த 3 பேரும் எதுவுமே எல்லாத்துக்கும் மனசில் கொடுத்தா கரெக்டாக நடக்குது, அது பேரு இன்ட்யூஷன். அப்ப அறிவுனா என்ன? உங்களுக்கு ஒரு பாடமோ ஏதோ வேணும், ஒரு ஆசிரியர் யாராவது வேணும், நீங்க மாணவராக சேரணும். ஆனா அந்த பேரறிவுக்கு அது எதுவுமே கிடையாது.
இந்த நவராத்திரி வழிபாடு, அதாவது சக்தி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வகையில் நம்ம பேசலாம். நான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 40 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்லணும்னாக்கா முதல்ல இன்ட்ரடக்ஷன் தான் கஷ்டம். இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு ஒரு புரிஞ்சுட்டீங்க, அப்புறம் அந்த டெக்னிக்கை மட்டும் நான் கொடுத்துறேன், அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க. சரி, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இந்த பேரறிவு வருது, எப்படி இந்த சக்தியை நம்ம உடம்புல எழுப்பி எப்படி இந்த ஆனந்த சொற்களை கொண்டாந்து இந்த ஆனந்த சொற்க வைக்கிறது, இந்த இயற்கை நீரை சொற்க வைக்கிறது அப்படின்னு. சரி, இந்த சக்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சக்தி இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சரஸ்வதிவாங்க, இன்னொருத்தவங்கள லக்ஷ்மிவாங்க, மூணாவதுவங்கள பார்வதிவாங்க. அப்ப 4வது ஒருத்தவங்க யாரு துர்கைவாங்க. இப்ப இவங்க 4 பேருக்கு நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன். ஒவ்வொரு மந்திரம் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை இணைச்சி நான் சொல்ற மாதிரி காலையிலையும் மாலையிலையும் இந்த 9 நாளைக்கு செஞ்சீங்கன்னா போதும், இல்ல இந்த மார்கழி மாசம் வரைக்கும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும். உங்க உடம்ப எந்த மந்திரம் நீங்க அதை படிச்சு இருந்தீங்கன்னாக்கா ஒரு 18 முறையோ 54 முறையோ 37 முறையோ உங்க உடம்பு வந்து டியூனிங் ஆகும். அதாவது ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி உருவாகும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு வேவ் லெங்த் உருவாகும். அந்த வேவ் லெங்த் எந்த உலகத்துக்கு போதும் அந்த உலகத்தோட சக்தியெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். இப்ப நான் சொல்ற மந்திரம் சொன்னீங்கன்னாக்கா, இப்ப சரஸ்வதி மந்திரம் சொன்னீங்கன்னாக்கா சரஸ்வதி உலகத்துக்கு இந்த வேவ் லெங்த் போய் அங்க சரஸ்வதி உலகத்தோட சக்தியெல்லாம் வந்து உலகத்தை சேர்க்கும். லட்சுமியோட மந்திரம் சொன்னீங்கன்னாக்கா லட்சுமியோட சக்தியெல்லாம் சேர்க்கும். பார்வதி மந்திரம் தான் சேர்க்கும். இந்த 3 மந்திரம் கூட வந்துச்சுனாக்கா தன்னால 4வது துர்க்கை வருவாங்க. துர்க்கை வந்தாங்க ஞானத்தை கொடுத்துருவோம், பேரறிவு கொடுத்துருவோம். ஓகே, முதல் மந்திரம் சரஸ்வதியோட மந்திரம். இந்த சரஸ்வதியோட மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐன்னு சொல்லுவாங்க. ஐன், இந்த ஐன் எங்க இருக்கும்னா தொப்புள்ள இருக்கும். அப்படின்னா சரஸ்வதியோட பிரம்மலோகம் எங்க இருக்கும்னா இந்த வயிற்று பகுதியில் இருக்கும், இந்த கல்விகள் இருக்கும். இந்த வயிற்று பகுதியில் இருந்து தான் பிரம்மலோகம். இப்ப பிரம்மாவோட வேலை என்ன? படைக்கிறது. அந்த பிரம்மாவோட வேலை படைக்கிறது. அப்ப படைக்கிற உறுப்பு இருக்கணும், வயிற்று பகுதியில் தான் இருக்கணும். இதுதான் பிரம்மலோகம். அங்கதான் கண்டிப்பா சரஸ்வதி இருந்தாங்க. அப்ப சரஸ்வதி இருக்கிற இடம் என்னன்னாக்கா இந்த மணிப்பூரா சக்கரால, இந்த மணிப்பூரா சக்கரால வந்து எங்க இருக்கணும், முதுகு தட்டுல பின்னால் இந்த தொப்புளுக்கு நேரம் பின்னால் இருக்கும். இவங்களுக்கு பேர் ஐன், குச்சிங்க, ஞாபகம் வச்சுங்க. 2வது சக்தி அவங்களுக்கு பேர் யாருன்னாக்கா லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி எங்க இருப்பாங்கன்னாக்கா லக்ஷ்மியோட கனவு பேர் என்னது? விஷ்ணு. விஷ்ணுவோட வேலை என்னது? காக்குறது, அதாவது பிரிசர்வ் சஸ்டைன்னுவாங்க. அவர் எங்க இருப்பாருனாக்கா உங்க உடம்பை யாரு காக்குறதுன்னு பாத்தீங்கன்னா உங்க இருதயம் தான் காத்துருக்கு, பம்ப் பண்ணி பிளட் சர்க்குலேட் பண்ணி காத்துருக்கு. அப்ப அவர் எங்க இருக்கணும்? இதுதான் வைகுண்டம். இந்த மாறு பகுதி தான் வைகுண்டம். இதுக்கு பேர் கோசோருவாங்க. இந்த மாறு பகுதிக்காக தான் இந்த இருதயம் இருக்கு. இந்த இருதயத்துல தான் லட்சுமியும் இருந்தாங்க, வேற எங்க இருக்க முடியாது. அதனால இந்த அனாஹத சக்கரா, இந்த அனாஹத சக்கரம் நேரா இந்த பூதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்சுமியோட சக்தி இருக்கும். இந்த மந்திரத்துக்கு பேரு ஸ்ரீ. சிவன் யாரு? அவர் என்ன செய்வாரு? அவர் அழிக்கும் கடவுள்வாங்க. அவர் என்ன அழிக்க போறாரு? அவர் எதையும் அழிக்க மாட்டாரு, உங்க அறியாமையை அழிப்பாரு. அறியாமை அழிக்கிற இடம் எது? இந்த மூளை. இந்த மூளையில ஞானத்தை பெற்றாக்கா அறியாமை அழிஞ்சிருமா இல்லையா? அப்ப ஞானத்தை பெற இடம் இந்த மூளை. இந்த மூளைக்குள்ள இடம் வந்து இதுக்கு பேரு இந்த கபாலம். இதுக்கு பேர் வந்து ஸ்தானம்வாங்க. இதுக்கு பேர் தான் கைலாசம். கைலாசம், வைகுண்டம், பிரம்மலோகம். அப்ப இந்த புருவத்துக்கு மத்தியில, புருவத்துக்கு நடுவில், புருவத்துக்கு மத்திய இருக்குல்ல ஹைட்ரோ சென்டர், இங்க இதுக்கு பேர் வந்து அக்னியா சக்கரான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதை வந்து கிளீன் பண்றோம். நீங்க சொல்லி இது பண்ணோம். இது எப்படி இருக்கணும்? நீங்க இங்க நிறைய பொட்டு வைக்கிறீங்களா? பொட்டு வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா இந்த அக்னியா சக்கரா கண்டிப்பா இருக்கணும். ஆனா பொட்டு என்னன்னா முக்காவாசி பேர் இல்ல 191 டப்பா வைக்கணும். பொட்டு எப்படி வைக்கணும்னாக்கா பொட்டை எடுத்து கண்ணாடி பார்த்து வைக்கக்கூடாது, கண்ணாடி பார்த்து வைக்கக்கூடாது. இந்த விரலை பார்த்து கொண்டு வைக்கணும். நீங்க விரலை பார்த்தாலே உங்க கண்கள் மேல கொண்டு போய் இந்த புருவத்துக்கு மத்திய கொண்டு போய் வச்சீங்கன்னாக்கா இந்த பிரியர்ல, அதாவது இந்த புருவத்துக்கு மத்திய உள்ள அக்னியா சக்கரம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இது ஆக்டிவேட் பண்ணிட்டாக்கா நடுவில் உங்களுக்கு பிரியர்ல பெருசாகும். அதாவது உலகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்தியர்களுக்கு மட்டும் விசித்திரமா பிரியர் பெருசா இருக்காங்க.
வாழ்கிற எந்த யூகே போனாலும் சரி, யூஎஸ் போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, மலேசியா 30-40 விழுக்காடு அதிகவதிகள் யாருன்னா இந்தியர்கள் தான் இருப்பாங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமையும் இந்த இதை செஞ்சிருக்காங்க கலைகளா. ஆனால் அது கூட விஞ்ஞானம் தான். ஸோ இப்படி வைக்கணும். அதே மாதிரி நீங்க மேல அப்படி பார்த்து இங்க வச்சு நீங்க அதை மந்திரம் கிளீன்னு சொன்னீங்கன்னாக்கா பார்வதி எழுப்பிடுவோம். இவங்க 3 பேரும் எழுந்தா என்ன நடக்கும்? அதான் விஷயம். இவங்க எழுப்பி நான் சொல்றேன் சொல்லிட்டாங்க, அந்த உலகத்துல சக்தியை உணர்ந்தோம் கொண்டாந்து இந்த இடத்துல இழுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இந்த சரஸ்வதி என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த வயிற்றுல குடியிருப்பாங்க. அதாவது இந்த வயிற்று பகுதியில மேல் வழி இருக்குல்ல, இந்த வயிற்றுல குடியிருப்பாங்க. அவங்கள வர வச்சிட்டீங்க, உங்க வீட்டுக்கு விருந்தாளி வர வச்சா அடுத்து என்ன செய்யணும்? அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சுக்கணும்ல. அவங்க என்ன செஞ்சுக்கணும்? நீங்க வந்து முறையா இந்த வயிற்றை வந்து முறையா பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்? அவங்கள நீங்க எழுப்பணும்னாக்கா 1/2 வயது சாப்பாடு தான் சாப்பிடணும். ரூல் நம்பர் 1, 1/2 வயது சாப்பிடும். ஒரு தடவை சாப்பிட்டாக்கா 1/2 வயது சாப்பாடு தான் சாப்பிடணும். அப்படின்னாக்கா உங்க கையால் எவ்வளவு வச்சுரும். பிள்ளையார் பக்கத்துல பார்த்துட்டீங்க, அவர் வந்து ஒரே ஒரு மோதம் வச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்றாங்க, அவ்வளவு பெரிய பிள்ளையாருக்கு ஒரு புடி மோதகம் போடுறாரு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க கை பாத அளவு போதும் சாதம். ஒரு நாளைக்கு 32 புடிக்கு மேல சாப்பிட்டு, புடி அந்த புடியில இப்படி புடி சாப்பிடுறீங்களா, 32 மேல சாப்பிடுறது. அப்படின்னா மதியம் 16, ராத்திரி 16 இது சாப்பிட்டா போதும் உடம்புக்கு. அப்போ ஒரு தடவை சாப்பிட்டா 1/2 வயது சாப்பாடு சாப்பிடணும். அப்ப காலையில் தண்ணி குடிச்சிருப்பீங்களா, மீதி காலையில் என்ன செய்யும்? இந்த தண்ணியை சாப்பாடு அரைஞ்சி வர்றது காத்துருக்குல, இதான் வந்து சரஸ்வதியா வருவாங்க. சரஸ்வதி என்ன கொடுப்பாங்க? கலைகள் கொடுப்பாங்க. என்ன கலை கொடுப்பாங்க? 64 கலைகள் கொடுப்பாங்க. இந்த 64 கலைகள் தான் வாழும் கலை. பேசுறது, பாட்டு படிக்கிறது, மனப்பாடம் பண்றது, சமைக்கிறது, இதெல்லாம் இதான் வாழும் கலை. 64 கலைகள். இந்த 64 கலைகள் கொடுக்கிறது தான் சரஸ்வதி. ஞானத்தை கொடுக்கிறது முருகன். அதான் அது பேரு ஞான கடவுள். இவர் பேர் வந்து கலைஞன். கலையை கொடுக்கிறது தான் இவங்க வேலை. 64 கலைகள் வரணும். 64 கலைகள் வரணும்னாக்கா நீங்க வயிற்று சரியா பார்க்கணும். அதுக்கு முறையா 1/2 வயது சாப்பாடு மேல சாப்பிடக்கூடாது, காவயிறு மேல தண்ணி குடிக்கூடாது. 3வது எப்போதுமே காவயிறு வந்து எம்டியா இருக்கணும். அந்த எம்டினஸ்ல தான் இந்த சரஸ்வதியோட சக்தி இருக்கும். யாராவது ஃபுல்லா சாப்பிட்டு பாருங்க, மூளை அந்த மாதிரி தூக்கிடுவாங்க தானே, அப்ப சரஸ்வதி எழுப்புன்னு அர்த்தம். யாராவது 1/2 வயது சாப்பாடு சாப்பிடுங்க, சரஸ்வதி வந்து கூட வேலை செய்யும். அதான் அதிகமா சாப்பிட்டா புத்தி மந்தமா பண்றாங்க. அதிகமா சாப்பிட்டாக்க சரஸ்வதி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். 2வது என்ன செய்யறாங்க, அந்த வயிற்றை வந்து சரியா வச்சுக்கணும்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வாரத்துக்கு 2 முறை விருதம் எடுக்கணும். அதான் செவ்வாய்க்கிழமை விருதம், வெள்ளிக்கிழமை விருதம்னு உங்களுக்கு வந்து வச்சாங்க. இது வந்து வச்சதா சாதாரண இல்ல. இந்த மூளையில நம்ம மூளையை பார்த்தீங்கன்னா 6 பாகமா பிரிக்கலாம். பிறந்த உடனே ஒரே ஒரு பாகம் மூளை மேல பங்கு இருக்கும், எழுதிருக்கும். மீதி 5 மூளை வந்து தூக்கிட்டு இருக்கும். அதை தட்டி நீங்க தான் எழுதணும். அது எப்படி எழுதணும்னா உடம்புக்குள்ள இந்த முதுகில் உள்ள சக்கரங்கள் எழுதினா அது எழுதிடும். அதுதான் முருகனுக்கு 6 தலை இருக்கு. அவருக்கு சார தன பவன் 6 மந்திரம் கொடுத்துருக்காங்க. சான்னு சொன்னாங்க ஒரு சக்கரம் திறக்கும், ஒரு மூளை திறக்கும். ராணினா அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு மூளை திறக்கும். அந்த மாதிரி 6 மூலையை எழுப்பின சித்தர்கள் உருவாக்கி கொடுத்த வழிமுறை. அதெல்லாம் சாப்பிடுறாங்க. சரி, இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விருதம் எப்படி எடுக்கணும்னாக்கா காலையில 7 சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நீங்க விருதம் எடுக்கலாம். என்ன செய்யணும்? எதுவுமே சாப்பிடாம இருக்கலாம். 1. 2வது எப்படி இருக்கலாம்? எதுவுமே சாப்பிடாம ஆனா தண்ணி குடிக்கலாம். இது 2வது விதமான விருதம். 3வது என்ன செய்யலாம்? நீங்க எதுவுமே சாப்பிடல, சோறு எதுவுமே சாப்பிடல, ஆனா பழங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதாவது 1 ஃப்ரூட் ஃபாஸ்டிங் செய்யலாம், பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விருதம் எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மனசுல கம்பு இருந்துச்சாக்கா தண்ணி மட்டும் குடிச்சு தண்ணி ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் வைராக்கியம் மனசு வச்சாக்கா எதுவுமே சாப்பிடாம தண்ணி குடிக்காம விருதம். முதல் பழம் சாப்பிட்டு பழங்க, அப்புறம் தண்ணி குடிச்சு விருதம் எடுப்பாங்க, அப்புறம் எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க. எதுவுமே ஆவது வழியே. ஏன்னா உடம்போட உறுப்புகளை இப்படிதான் செஞ்சு வச்சாங்க. செவ்வாய்க்கிழமை கிரகத்தோட கதிர்கள் உடம்போட உறுப்புகள்னா அது பழுதானதை சரிப்படுத்தி புதுமிச்சு கொடுக்கும். ஆனா நம்ம சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க, அதுக்கு நேரம் கிடையாது. சக்தி எடுத்து புதுமிக்கிறது. வாரத்துக்கு 2 நாள் லீவ் வேணும். நம்மளுக்கு 2 நாள் லீவ் வேணும்ல, சனிக்கிழமை. அதே மாதிரி வயிற்றுக்கும் லீவ் வேணும். வருஷத்துக்கு ஒரு முறை 6 நாள் எதுவுமே சாப்பிடாம இருக்கும். இதுக்கு பேர் கந்த சஷ்டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது வாரத்துக்கு 2 தடவை விருதம் எடுத்து வருஷத்துக்கு ஒருக்கா அந்த 6 நாள் விருதம் விட்டாங்கனாக்கா
அவங்களுக்கு 64 கலைகளும் அவங்க தெரியும். அவங்க சும்மா பேசினாலே அந்த பேச்சில் ஒரு இழுப்பு இருக்கும், ஒரு இனிமை இருக்கும். அவங்க என்ன போட்டு சமைச்சாலும் அது ருசிக்கும். எல்லா கலைகளும் வர ஆரம்பிச்சிடும். அதான் வந்து இந்த வாரத்துக்கு 2 முறை விரதமோ, வருஷத்துக்கு ஒருக்கா 6 நாளைக்கு விரதம் போட்டாங்க. இது என்னது, உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டமை ரெஸ்ட் கொடுத்து அதை ரீஜெனரேட் பண்ணி அடுத்த 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு அது வேலை செய்யறதுக்காக நம்ம தயார் பண்ணிருக்கோம். இப்ப காணிக்கு என்ன மாதிரி வைக்கிறோம், அந்த இது பண்றோம்ல, புத்திசா சரஸ்வதி எப்படி பராமரிக்கணும், அவன் அந்த கதை எப்படி பராமரிக்கணும். ஓகே, அடுத்து லட்சுமி. லட்சுமி எப்படி வரைக்கும்? லட்சுமினா யாரு? எல்லாரும் லட்சுமினாக பணம் கொடுப்பாங்க நினைக்கிறாங்க. இப்ப லட்சுமியை வந்து அஷ்டலட்சுமி சொல்றாங்கல்ல, அஷ்டலட்சுமி 8 லட்சுமி பணம் கொடுத்துருக்காங்க. அவளை 8ல 1 லட்சுமியோட தான் பணம் கொடுக்குறாங்க. மத்த 7 லட்சுமி மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்படியே மத்ததான் பேசாம பணத்தோட பேசியிருக்காங்க. 7 லட்சுமி இருக்காங்க, அப்ப என்ன லட்சுமி இருக்காங்க, வீரலட்சுமி இருக்காங்க. அதெல்லாம் பேசுறாங்க, பணத்தோட தான் பேசுவாங்க. லட்சுமி தான் பணம் கொடுக்குறவங்க இல்ல, லட்சுமி தான் ஆரோக்கியத்தை கொடுக்குறவங்க. ஏன்னா என்னங்க எல்லாம் பணம் பண்ணாங்க, நீங்க ஆரோக்கியம் போட்டீங்க, இது போட்டீங்க, அதுதான் லட்சுமி கொடுக்குறவங்க. ஆங்கிலம் சொல்லுவாங்க the real wealth is health னுவாங்க. ஹெல்த் இருந்தா வெல்த் வரும். எப்படி ஹெல்த் இருந்தா வெல்த் வரும்? ஹெல்த்ன்றது உங்க உடம்புல காந்த சக்தி உருவாயிருச்சுனாக்கா அந்த காந்தமே பணங்களை உங்க தேடி வர வைக்கும். அப்ப பணத்தை தேடி வர வைக்கணும், உடம்புல சக்தி வேணும், ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் இல்லாம எப்படி பணம் வரும் தெரியும்? அப்ப அந்த ஹெல்த் எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா தெய்வமும் இருப்பாங்க, உட்காந்து இருப்பாங்க. ஒரு தெய்வம் மட்டும் படுத்து இருப்பாரு. யார் பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷ்ணு படுத்து இருப்பாரு. நம்ம விஷ்ணு என்ன செய்யிருப்பாருனாக்கா ஆண்ட சயனம்ன்ற ஒரு வாசுகின்ற ஒரு பாம்பு மேல படுத்திருப்பாரு. அவர் எங்க படுத்திருப்பாரு? பால் கடலுக்கு நடுவில் படுத்திருப்பாரு. அவர் காலடியில யார் இருப்பா? மகாலட்சுமி. அவர் காலை அமுத்து இருப்பாங்க. அதை போய் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா, இப்போ மாறுபகுதிதான் பால் இருக்கக்கூடிய இடம். அப்புறம் ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் பிறந்த குழந்தையா அதோட நிப்பல் ரிஸ்பீட் பண்ணிட்டு அது பால் சொன்னோமா இல்லையா? அப்படின்னா பால் இருக்கக்கூடிய இடம் மாறுபகுதி தான். அப்ப இந்த இருதயம் மாறுபகுதியில் இருக்கிறதுனால பால் கடல் இருக்கான்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஹார்ட்டை சுத்தி ஆர்டரிஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆர்டரிஸ் தான் பாம்பு, வாசுகின்ற பாம்பு இப்படி இருக்கும். அதனால வாசுகின்ற பாம்பை விஷ்ணுவோட தலைக்கு மேல வச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விஷ்ணு வந்து இப்படி கையை வச்சு பார்த்துருப்பார் தாங்கி. நீங்க போய் வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாருங்க, இப்படி தாங்கி படுத்தீங்கன்னா தூங்க முடிய மாட்டேன். தூங்கினாக்கா கீழே கையை விழுந்துரும். கையை தாங்கினாக்க தூங்க முடியாது. தூங்கின மறுகணமே இந்த கை கீழே விழுந்துரும். அப்ப விஷ்ணு வந்து இப்படி கையை வச்சவாக தூங்கிருக்காரு. அவர் தூங்குறதா முடிச்சிருக்காரு. கண்ணி இமை மட்டும் முடியிருக்காரு, அவர் முடிச்சிருக்காரு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தூங்கினாலும் இருதயம் தூங்காதுன்னு அவர் சொல்றாரு. அவர் தாளடியில மகாலட்சுமி மசாஜ் பண்ணியிருப்பாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? இந்த இருதயத்துக்கு ரத்த குழாய்கள் ரத்தாண்டுவாங்க. இந்த ரத்த பூர்வத்தை ரத்த ஒளியாக இருக்கும். இந்த ரத்த குழாய சரியா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பேர் தான் லட்சுமி. அதான் அவங்க எப்போதுமே அவரோட காலை அனுப்பி கொடுப்பாங்க, ரத்தம் வந்து சரியா போய். இப்ப இங்க வந்து நான் கைலாயத்துக்கு வந்து முதல்ல யாரை கூப்பிடணும்? சிவனை கூப்பிடணும், பார்வதி கூப்பிடணுமா? சிவா பார்வதி கூப்பிடுவாங்க. பிரம்மலோகத்துக்குன்னா யாரை முதல்ல கூப்பிடணும்? பிரம்மா சரஸ்வதி கூப்பிடுவாங்க. ஆனா வைகுண்டத்துக்குன்னா யாரை முதல்ல கூப்பிடணும்? லட்சுமி நாராயணன் கூப்பிடணும், ராதா கிருஷ்ணன் கூப்பிடணும். யாராவது கிருஷ்ணா ராதா கூப்பிடுறாங்களா? நாராயண லட்சுமி கூப்பிடுறாங்களா? ஏன் அவங்க தெரியாதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருதயத்தோட இந்த ரத்த குழாய் தான் முக்கியம்ன்றாங்க. இருதயம் வேலை சாவலாம் இறக்குறாங்க 2 பேரு, இல்ல இந்த அடப்புனால இறக்குறாங்க 2 பேரு, பிளாக்ல தான் இறக்குறாங்க 30 பேரு. அப்ப பிளாக் தான் ரொம்ப முக்கியம். அதனால என்ன சொன்னாங்க, லட்சுமி தான் ரொம்ப முக்கியம், லட்சுமியை பார்த்துக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து ஸ்ரீமந்தம் சொல்றீங்க, லட்சுமியோட அருள் வந்துருச்சு. ஆனா இங்க அடப்பு வச்சீங்கன்னா ஏதாச்சும் வேலை நடக்குமா? பணம் வரமா வராது. நீங்க பழைய மாதிரி எதுவும் இருக்க முடியாது. நீங்க எவ்வளவு சக்தி ஆகுறீங்களோ, உங்க உடம்பு எவ்வளவு பிராணசக்தி அதிகரிக்கிறதோ, எவ்வளவு உங்களுக்கு காந்த சக்தி அதிகரிக்கிறதோ, அவ்வளோ நல்ல மக்களையும் நல்ல விஷயங்களையும் தேடி வரவேற்பாங்க. சரியான ஆளு சரியான நேரத்துல சரியான இடத்துல வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அது வரவை இருக்கிறது தான் இந்த காந்த உடம்போட காந்தம். இல்லைன்னா நம்ம 20 ரூபா இருப்போம், எதுவுமே இருக்க முடியாது. இப்ப லட்சுமியை வர வைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? டென்ஷன் ஆகாம இருக்கும். நிறைய பேர் நினைச்சாங்க பிளாக் ஏன் நடக்குதுனாக்கா கொழுப்புனால நடக்குதுறாங்க. கொலஸ்ட்ரால் இல்ல, டென்ஷனால நடக்குது. ஆமா, கொழுப்புனால நடக்குதுனாக்கா ஃபுட்பால் பிளேயர், நேஷனல் ஃபுட்பால் பிளேயர் எப்படி ஹார்ட் அட்டாக் வருது? பார்த்துட்டு காலை போய் நாங்க ஃபுட்பால் பிளேயரா 23 வயசு ஆனா இறந்து போயிட்டாரு.
கொழுப்புனால பிளாக் வர்றதுக்கு காரணம் வந்து 10% தான். ஆனா மன அழுத்தத்தால வர்றது ஹார்ட் அட்டாக் தான் வந்து அதாவது பிளாக் தான் வந்து அதிகம். அப்ப டென்ஷன் இல்லாம இருந்தீங்க லட்சுமி வர்றது டென்ஷன் இல்லாம இருக்கும். டென்ஷன் இல்லாம இருக்கு என்ன செய்யணும்? ஏன் டென்ஷனா வராங்க? ஏன் டென்ஷனா வராங்கனாக்கா ஏதாவது எதிர்பார்த்தது நடக்காட்டாக்கா கோபம் வரும், ஏமாற்றம் வரும், பழிவாங்க உணர்ச்சி வரும். இதெல்லாம் சேர்ந்து அப்பதான் மன அழுத்தம். ஏதாவது எதிர்பார்க்க நடக்கல அப்ப டென்ஷன் எப்படி குறைக்கணும்னாக்கா மூச்சு ஆழமா இழுத்து விட்டீங்கன்னாக்கா டென்ஷன் குறையும். நீங்க காலைல ஏஞ்சி மூச்சு பயிற்சி செய்யணும். நீங்க என்ன செய்யணும்? முறையை எப்படி சாப்பிடணும் கத்துக்கணும். ரெண்டாவது எப்படி முறையை மூச்சு இழுக்கணும்னு கத்துக்கணும். இதை கத்துக்கிட்டீங்கன்னாக்கா மந்திரம் இல்லாமே கூட லட்சுமியும் சரஸ்வதியும் விடாது. கஷ்டமா மூச்சு பயிற்சி பிராணாயாமம் நிறைய பேர் செய்வாங்க. நாடி சொல்றாங்க, ஆல்டர்னேட் பிரீதிங் சொல்றாங்க. இல்ல நீங்க மூச்சை காலையிலே ஏஞ்சி காலையில எத்தனை மணிக்கு 6:30 மணிக்குள்ள 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள ஏஞ்சி இந்த கையை வச்சு இப்படி திறந்தீங்கன்னாக்கா உங்க லாயில் திறப்போம், உள்ளுக்குள்ள நுரையில் விரியும். மூச்சு ஆழமா இழுத்து ஒரு 3 தடவை 10 தடவை இழுத்து விட்டீங்கன்னாக்கா உடம்புக்குள்ள ஆக்சிஜன் நல்லா போயிடுல. அது போச்சுன்னா போதும், அன்னைக்கு கூட டென்ஷன் இல்லாம இருக்கு. இன்னும் நல்லா செய்யறேன், காலையில் ஏஞ்சி அரிசி மாவுல கோலம் போடுங்க, டென்ஷனே இருக்காது. இந்த மூலையை பேக்கெட் பண்ணிக்க. சரி, மூச்சு பயிற்சி கத்துக்க. அதுக்கு மந்திரம் நான் சொல்றேன். அவங்க மந்திரம் பேர் ஸ்ரீ மந்திரம் எப்படி சொல்லணும்னு சொல்றேன். மூணாவது இந்த குரோத்துக்கு மத்தியில சக்தி எப்படி ஏற்படுது, பார்வதி எப்படி ஏற்படுது. அவங்க மந்திரம் வந்து கிளீன். இந்த கிளீன் மந்திரத்தை இருக்கணும்னா என்ன இருக்கணும்? கிளீன் மந்திரத்தை இருக்கணும்னாக்க அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க இமோஷனலா ஆகுது. டென்ஷன் வேற, இமோஷன் வேற. இமோஷன்னா என்னது? நீங்க பாத்தீங்கன்னா பார்வதி அவதாரத்துல ஒரு அவதாரம் அவங்க பேர் சதின்னு சொல்லுவாங்க. சதி தேவின்னு கேள்விப்பட்டீங்களா? சதி தேவி என்ன செய்வாங்க? பயங்கர உணர்ச்சி சொல்லுவாங்க. கணவனை அவங்க அப்பா கஷ்டா வந்து அழைப்பு கொடுக்கல யாகத்துக்குன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. சிவன் எவ்வளவோ சொல்லுவாங்க நீ போவாதுன்னு. ஆனா இமோஷனல் விடாது, போயிடுவாங்க. அங்க போனா என்ன நடக்கும்? அவங்க அப்பா சிவன் சொன்ன மாதிரி என்ன நடக்கும்? உடனே என்ன செய்வாங்க? சதிதேவி அந்த யாகத்துல விழுந்து அந்த யாகத்தை படுத்துவாங்க. அப்ப அவங்களுக்கு இமோஷனல் இருக்கா இல்லையா? அதிகமா இருந்துச்சு. அவதாரத்திலே கடைசி அவதாரம் அதுதான், இமோஷனல் அழிக்கிறது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நவதாரத்துக்கு என்னன்னாக்கா அழிக்கிறது. என்னத்தை அழிக்கணும்? டென்ஷன் அழிக்கணும், இமோஷன் அழிக்கணும். இந்த செரிமானம் ஆகாம இருக்குல்ல, இதெல்லாம் அழிக்கணும், இதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணணும். எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணாதான் இந்த குண்டலி மேல வரணும். குண்டலி யோகா செய்யறேன், நான் சக்தி வழிபாடு செய்யறேன், ஆனா சரியா சாப்பிடல, சரியா மூச்சு செய்யல, சரியா இமோஷனல் கண்ட்ரோல் பண்ணாங்க வேலை செய்யறது. இந்த இமோஷனை எப்படி கட்டுப்படுத்தணும்? டென்ஷன் எப்படி கட்டுப்படுத்தணும்? மூச்சு பயிற்சி செய்யணும். ஒரு நாளைக்கு 3 தடவை மூச்சு பயிற்சி செய்யறது நல்லது. ஆனா காலையில ரொம்ப முக்கியம், கண்டிப்பா செஞ்சே ஆகணும். 3 தடவை மூச்சு பயிற்சி செய்யினாக்க நீங்க மூச்சு அதிகமாக என்ன ஆகும்? கோவம் வரும் இல்லையா? கோவம் வச்சா மூச்சு கட்டையாக வரும் இல்லைங்களா? சீக்கிரமா முடிச்சுடுவாங்க. ரிலாக்ஸ் ஆனா மூச்சு அப்படியே ரிலாக்ஸா மூச்சு பொதுவாக எடுத்துட்டு விடும் இல்லைங்களா? மூச்சுக்கும் இந்த டென்ஷனுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கு. மூச்சை சரியா கேட்டு இருந்தீங்கன்னாக்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு தான் விடணும். ஆனா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு விடுவோம்? 8லேருந்து 15 மூச்சு விடுவோம். அதுதான் டென்ஷன் ஆகும். இந்த மூச்சு பயிற்சி செஞ்சாக்க கிராஜுவலா குறைச்சி 6, 3, 1 கூட தெரியும். ஒரு 5 வருஷத்துக்குள்ள 1 கூட தெரியும். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு எடுத்து விட்டீங்கன்னாக்க உங்களுக்கு டென்ஷனே ஆகும். உங்க எதிர்த்தாப்புல வந்து யார் என்ன செஞ்சா டென்ஷனே ஆகும். ஓகே, இது வந்து மூச்சு பயிற்சி. இங்க டென்ஷன் அதாவது இமோஷன் ஆகுறது என்ன சொன்னாக்க நீங்க தினமும் தியானம். தியானம் எப்படி செய்யணும்? காலையில ஒருக்கா 1 நிமிஷம் தியானம், மாலையில ஒருக்கா 1 நிமிஷம் தியானம். அப்ப முறையா குறைஞ்சது 6 மணி நேரத்துல 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும், ஓய்வு எடுக்கணும். இந்த தியானத்தையும் ஓய்வும் எடுத்தாக்கா ஓய்வு உடலுக்கு, தியானம் மனசுக்கு. இந்த மனசுக்கும் உடம்புக்கும் முறையான ஓய்வு கொடுத்தாக்கா நீங்க இமோஷனல் ஆகவே மாட்டீங்க. இது 3 செஞ்சாங்கனாக்கா சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி மட்டும் வந்துருவாங்க. 3 பேரும் வந்துட்டாங்கனாக்கா உங்களுக்கு பேரறிவு வர்றதுக்கு துர்கை வந்து உங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்க. துர்கை வந்தாங்கன்னா உங்களுக்கு பேரறிவு வந்துச்சு. இந்த மந்திரத்தை என்ன சொல்லுவாங்கனாக்கா ஐம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம். ஹ்ரீம் தான் துர்க்கையோட மந்திரம். இப்ப இந்த மந்திரத்தை ஐம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் கொடுங்க. ஐம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் கொடுங்க. திருப்பி வந்து முடிஞ்சவங்க என்ன கேட்டாதீங்க. யார் எழுதிச்சிட்டாவோ யார் யாரும் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன செய்யணும்னா காலையில மாலை நவராத்திரிக்கு சரி, இல்ல ஆடி மாசத்துக்கு சரி, இல்ல ஆடி மாசத்துக்கு மார்கழி மாசத்துக்கு சரி, இந்த வழிபாட்டோட விஷயம் தெரியணும், சக்தியோட வழிபாடு தெரியணும்னாக்கா உங்க உடம்பே நீங்க முகத்தை
இந்த கண்ணை மூடி இந்த கண்ணில் ஃபோக்கஸ் பண்ணி கவனத்தை வச்சு வலது கண்ணில் கவனத்தை வச்சு ஐம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த கண்ணில் கவனத்தை வச்சு ஐம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் சொல்லியிருக்கேன் 3 முறை. அப்புறம் வலது காதில் கவனத்தை வச்சு ஐம் ஸ்ரீம் கவனம் போட பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு கவனத்தை வச்சுக்க, நல்லா ஒரு கவனம் வந்துடும். ஐம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் சொல்லி இந்த 3 முறையில் 9 முறை சொல்லலாம். அப்புறம் இடது காதில், அப்புறம் வலது பக்கம் நோஸ்ட் இல்லை, வலது பக்கம் மூக்கோட துவாரங்கள் வச்சு சொல்லுங்க. அப்புறம் இடது பக்கம் மூக்குல, அப்புறம் நாக்கோட நுனி டிப் ஆஃப் யுவர் டங், இந்த நாக்கோட நுனியில வச்சு 3 முறை 9 முறை சொல்லுங்க. நடு நாக்கில் வச்சு 3 முறை 9 முறை சொல்லுங்க. உள் நாக்கில் கவனத்தை வச்சு 3 முறை சொல்லுங்க. 9 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு கடைசியா எல்லாம் நின்று உட்கார்ந்த வாக்கிலேயே உங்க கண்களை தலையை கொடுக்காம கண்களை மட்டும் சிரிக்க பார்த்து உங்க முழு கவனத்தை பூர்த்தி பண்ணி வச்சு கண்ணை முடிங்க. கண்ணிமே முடிக்கணும். நான் கண்கள் மேலே தான் இருக்கும். கண்ணை விட்டீங்கன்னா யோசிக்க கூடாது. கண்ணை மேலே எதிர்பார்த்து வச்சு இந்த ஓம் ஓம் தும் துர்காய நமஹன்று நீங்க 18 முறை சொன்னா போதும், இல்ல 50 நாள் சொன்னா போதும். உங்க இஷ்டம் அது. 50 நாள் செய்யலாம், 100 செய்யலாம், இல்ல 1008 முறை செய்யலாம். இது தினைக்கும் காலையில கால. ஆனா ஒரு 3 நாளைக்கு சத்தமா சொல்லணும் அந்த மந்திரம்லாம். 3 நாளைக்கு பிறகு மனசுக்குள்ளேயே சொன்னா போதும். இந்த சத்தங்கள்லாம் அந்த மந்திரங்கள் சூட்டு அதிகம் உருவாக்கி விடும். சூடு ரொம்ப உருவாக்குறது. அதை ஒரு மணி நேரத்துக்குள்ள தண்ணி குடிக்கணும். மந்திரம் படிக்க தண்ணி குடிக்கணும் வேலை செய்யாது. சக்கரங்கள்ல நீங்க மந்திரம் படிக்க சுத்த ஆரம்பிக்கும். சுத்தம் போது சூடு வரும். அந்த சூட்டுக்கு நீங்க 1 ஹவர் போக தண்ணி குடிக்காட்டீங்கன்னா அந்த சூடே அதோட உறுப்புகளை பாதிக்க வச்சிடும். உணவு முறை முக்கியம், தண்ணி குடிக்கிற முறை முக்கியம், மூச்சு சுவாசிக்கிற முறை முக்கியம். மனசை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி அமைதிப்படுத்தணும், தியானம் பண்ணணும். தியானம்னாக எதுவும் பண்றது இல்லை, எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் தியானம். அப்படின்னா ரெஸ்ட் கொடுக்குறீங்க, பிரேக் கொடுக்குறீங்க. மனசுக்கு பிரேக் கொடுக்கணும், உடம்புக்கு பிரேக் கொடுக்கணும். எப்ப ஒரு 6 மணி நேரத்துக்கு. எத்தனை நேரம் தூங்கணும்? ஒரு நாளைக்கு 2 நேரம் தூங்கணும். தூங்கணும் எப்படின்னாக்க ராத்திரில ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கலாம், பகல்ல ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலாம், 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் தூங்கலாம். நீ கோயிலாம் பார்த்தீங்கன்னா ஐயர் மதியம் தூங்குறது தானே, பகல் தூங்கிட்டு தான் வராங்க. அப்படின்னா மிட்டே ரெஸ்ட் ஒன்று இருக்கு. மைண்டுக்கு மிட்டே ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். அது ஒரு சின்ன தூக்கம். அது 1 ஹவர் 2 ஹவர் தூங்கக்கூடாது. 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் தூங்கலாம். ராத்திரில ஒரு 6 ஹவர் 8 ஹவர் தூங்கலாம். இதை செஞ்சுட்டு வந்தாலே சரி. ஏன்னா நம்ம உடம்புலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டோ பைலட் தெரியுமா, சொந்தமாகவே அது இயங்கி இருக்கும். அது குறுக்க வேண்டியது கொடுத்தாங்க. அதை போய் குழப்பி விட்டாதான் வந்து அது சரியா வரல. அப்படின்னாக்கா நம்ம அந்த பூமிக்கு வந்து நம்ம இன்வால்வ் பண்ணுவோம். இங்கேருந்து முத அறிவுலேருந்து 2வது அறிவு 3வது 6வது அறிவு வருவோம், 7வது அறிவு வந்து சொந்தமே வருவோம். ஆனால் நம்ம போய் குழப்பி விட்டுருவோம். அதை போய் என்னமோ தப்பு அதை போய் நோண்டி விட்டுருவோம். அதை விட்டுட்டு அது சொந்தமாக வரும். சாப்பாடு முறையா கொடுத்து, திருந்த முறையா தூங்கி, முறையா மூச்சு பேசி, முறையா ஓய்வு கொடுத்து, மனசுக்கும் உடல் கொடுத்தாக்கா இவங்க 3 பேர் வந்துருவாங்க. 4வது துர்கை வந்துருவாங்க. அதுக்காக ஒரு பேரறிவு வந்துச்சுனாக்கா உங்களுக்கு எந்த குருமார்களும் தேவையில்லை, எந்த ஒரு ஸ்கிரிப்சரும் தேவையில்லை, நீங்க மாணவர்கள் ஆகணும் தேவையில்லை. ஆனா எல்லா நேரமும் வரும். இதுக்கு தான் பேரறிவு, இதுக்கு தான் இன்ட்யூஷன். எல்லாத்துக்கும் இன்ட்யூஷன் நடக்குதுல்ல. ஒருத்தர் நினைச்ச கரெக்டாக வீட்டுக்கு வராதுன்னு சொல்றீங்க. ஆமா, குழந்தை நினைச்சு கரெக்டாக வீட்டுக்கு வரீங்க. இப்பதான் நினைச்சு நீ கால் பண்ண சொல்றாங்க. அதுக்கு தான் இன்ட்யூஷன். எப்படி நீங்க நினைச்சனால அவங்க கால் பண்ணாங்களா, அவங்க கால் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சிக்கலாம். என்ன உண்மை? அவங்க வர போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நினைச்சிக்கலாம். நீங்க நினைச்சனால அவங்க வந்தாங்களா? அவங்க நினைச்சனால வரல, அவங்க வர போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் தெரிஞ்சு போச்சு? நீங்க இந்த பிசிக்கல் டொமைன்லேருந்து ஸ்பிரிட் டொமைன் போனீங்கன்னாக்கா, அதாவது இந்த தேக உணர்வுலேருந்து உடம்புலேருந்து ஆன்மா உணர்வுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் இருக்காது. இந்த தேக உடம்புக்கு தான் நிகழ்காலம், வருங்காலம், கடந்த காலம் இருக்கும். ஆத்மாவுக்கு காலமே இல்லை, நேரமே இல்லை, டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு வெளியே இருக்கும் ஸ்பிரிட் டொமைன். அப்ப உங்களை அறியாமே ஸ்பிரிட் டொமைனுக்கு போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நேரம் இருக்காது. அப்ப என்ன நடக்க போகுது பார்க்கலாம், என்ன நடந்துச்சுனாலும் பார்க்கலாம், எதுவுமே தெரியும். ஆனா ஸ்பிரிட் டொமைனுக்கு போது என்ன செய்யணும்? நீங்க யோசிக்காம இருக்கணும். உங்க தாட் per செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை தாட்ஸ் வருது, உங்க எண்ணங்களை வந்து குறைச்சினா அந்த தாட்ஸ் வந்து 3000 போச்சுனாக்கா நீங்க உடல் நிலையில தான் இருப்பீங்க. இந்த தாட்ஸ் 30க்குள்ள 30 தாட்ஸ் per செகண்ட் கொண்டாந்தீங்கன்னாக்கா நீங்க ஸ்பிரிட் டொமைனுக்குள்ள போயிடுவீங்க. ஸ்பிரிட் டொமைனுக்குள்ள போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ணும். இதுதான் இன்ட்யூஷன். துர்கை தேவி வந்துட்டாக்கா அப்பதான் நடக்கும். நீங்க வந்து ஸ்பிரிட் டொமைனுக்கு போயிடுவீங்க. ஆத்ம நிலையில வந்துட்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லா ஞானம் பண்ணும். அப்புறம் நம்ம உடம்பு இந்த ரத்தத்துக்கு பில்டின் அமேஷியா இருக்கு. பில்டின் அமேஷியானாக்கா மறக்கிற சக்தி இருக்கு. இந்த ஆத்மா அந்த ரத்தத்தில் தொட்டு இருக்கிற அது மறந்துருக்கும். ரத்தத்தை விட்டு வெளியாகிடுச்சுன்னா, அந்த உணர்வு ரத்தத்தை வெளியாகிடுச்சுனாக்கா அதெல்லாம் ஞாபகம் வந்துடும்.
தற்காலிகமாக மறந்துருக்கீங்க, நீங்க என்னென்ன ரகசியமாக மறந்துருக்கீங்க. ஆனா அந்த தேக உணர்வுலேருந்து ஆன்ம உணர்வு கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே ஞாபகம் வரும். அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு குரு தான் தேவை. அதான் அதுக்கு தான் வந்து இன்ட்யூஷன், அதுக்கு தான் வந்து பேர். இப்போ